வணக்கம். ஜெம் துளிகள். அந்தியூர் அடுத்த பர்கூர் வனப்பகுதிக்குள் பெய்த கனமழை காரணமாக வழுக்குப்பாறை காட்டாறு வெள்ளத்தால் விவசாய நிலங்களில் புகுந்து வாழைகள் சேதமடைந்துள்ளன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பர்கூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட கிழக்கு மலை பகுதியில் உள்ள வழுக்குப்பாறை நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் வெள்ளம் ஊருக்குள் புகுந்து வெளிவர தொடங்கியதால் வனப்பகுதி அருகில் உள்ள தரைப்பாலம் மூழ்கி அருகில் இருந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இதனால் கதலி மற்றும் தேன் வாழை உள்ளிட்டவை நீரில் மூழ்கி சேதமடைந்தன. மேலும் வழுக்குப்பாறை பகுதியிலிருந்து எண்ணமங்கலம் ஏரி வரை செல்லும் ஓடையை முறையாக தூர்வாரி மழை நீர் விவசாய நிலத்திற்குள் புகாமல் நேரடியாக ஏரிக்கு செல்ல உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் அண்ணன் தங்கை இருவரை வெட்டிய கும்பலை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஜமீன் பல்லாவரம் சஞ்சய் காந்தி நகரைச் சேர்ந்த அந்தோணி மற்றும் அவரது தங்கை சகாயம் இருவரும் வீட்டில் இருந்தபோது நேற்று 10 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து பெட்ரோல் குண்டு வீசி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடினர். இருவரையும் ஆபத்தான நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து பல்லாவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளான போரூரைச் சேர்ந்த டெம்போமணி, ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த பப்ளு, விஜயகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். விசாரணையில் என் தலைவன் நாகூர் மீரானை ராபின் கொலை செய்ததால் பழிவாங்கும் நோக்கில் அவரது உறவினரான ஜோசப்பை கொலை செய்ய சென்றதாகவும், ஜோசப் இல்லாததால் வீட்டில் இருந்த இருவரை வெட்டிவிட்டு வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அருகே ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் புரட்டாசி மாத திரவிய திருமஞ்சன உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் அடுத்த ஜெயதுர்கா நகரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு உலக அமைதி வேண்டியும் மக்கள் நோய் நொடியின்றி நீடூடி வாழ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு திரவிய திருமஞ்சனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை சுற்றியுள்ள பொதுமக்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் சங்கல்பம் நடைபெற்று பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் உற்சவர் மூலவருக்கு ஆரத்தி தரிசனம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியை சதுரங்க வேட்டை திரைப்பட புகழ் நடிகர் திரு வல்லவன் கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கினார். ஜெய் துர்கா நகர் ரெட்டில்ஸ் இங்கேருந்து வந்து என்னென்னா எல்லா ட்ரஸ்டையும் சேர்ந்து உலகக்ஷேமத்துக்காகவும் மக்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லான்றதுக்காக அன்னப்பாவாடை உற்சவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுவும் 5வது சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை, ஏகாதசி, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று. நல்லபடியாக போச்சு. உற்சவருக்கு திருமஞ்சனம் நல்ல பெரிய திருமஞ்சனம் போச்சு. மூலவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான அலங்காரம் பண்ணியிருக்கு. அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாரும் உலக மக்கள் எல்லாரும் அமைதியாக வாழணும்னு எல்லாம் வேண்டிக்கலாம். ஓகே, உலக மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக அமைதியாக வாழணும். நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா சிறப்பாக இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பெரிய லெவலில் இந்த உற்சவம் நடக்கணும்னு எல்லாம் உள்ள பெருமாளை பிரார்த்திக்கிறேன். செங்கல்பட்டு பகுதியில் அமைந்துள்ள மதுராந்தகம் ஏரி வெளி மாவட்டத்தில் பெய்த தொடர்மழையின் காரணமாக வேகமாக நிரம்பி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மிகப்பெரிய ஏரியாக காணப்படும் மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கிளியாறு மற்றும் நெல்வாய் மதகுகள் வழியாக மதுராந்தகம் ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமாக வருவதால் 23.3 அடியாக உள்ள அதன் முழு கொள்ளளவில் தற்போது 19.5 அடி உயரம் தண்ணீர் நிரம்பியுள்ளது. மேலும் ஏரிக்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மதுராந்தகம் ஏரி ஒரு சில வாரங்களில் நிறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வியாசார்பாடியில் நவராத்திரி தசரா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வியாசார்பாடி பிபி காலனி அன்னை சத்யா நகரில் அருள்மிகு ஸ்ரீ முத்தம்மன் கருங்காளி காம்பாள் கோயில் உள்ளது. மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு நவராத்திரி தசரா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர்.
மேலும் பக்தர்கள் விதவிதமாக காளீஸ்வரி மற்றும் அம்மன் வேடமணிந்து நடனமாடினர். பின்னர் முத்தம்மன் கருங்காலி காளிகாம்பாள் மகிஷாசூரனை போரிட்டு வதம் செய்யும் காட்சியும் நடைபெற்றது. இந்த காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து கருங்காலி காளிகாம்பாள் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை மற்றும் அபிஷேக ஆராதனைகளும் முத்தப்ப சாமிக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் நவராத்திரி உற்சவ விழாவில் அம்பாள் உஜ்ஜயினி மாகாளி வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் உட்பட்ட உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவில் அம்மன் வீதி உலா சுற்றி வரும் வைபவம் நடைபெற்றது. இதில் அம்பாளின் ஆசி பெறுவதற்காக ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் ராமநாத சுவாமி திருக்கோவில் 4 ரத வீதிகளிலும் அம்பாள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் உஜ்ஜயினி மாகாளி அம்மனுக்கு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆராதனை கொரோனா தொடர்பான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் நிகழ்வின் முக்கிய விழாவான பூமிதி திருவிழா கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரத்து செய்யப்பட்டது. இந்த விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு குவிந்த நிலையில் அம்பாளின் அருளை பெற்றுச் சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிகழ்ச்சி காவலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் தினமும் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழகத்தில் இருந்து வரும் வாகனங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா அதிகரித்து வரும் சமயத்தில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு சில காவலர்கள் தமிழகத்தில் இருந்து வரும் வாகனங்களை பரிசோதனை செய்து கட்டாய வசூலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் திடீரென்று ஆய்வு செய்து எத்தனை வழக்குகள் பதிவு செய்து உள்ளனர் என்று பார்வையிட்டார். திடீரென உள்துறை அமைச்சர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிகழ்ச்சி காவலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உலக விபத்து காய தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்போனில் பேசிக் கொண்டு வந்து விபத்து ஏற்படுத்துவது போலவும், விபத்தை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்து செல்வது மற்றும் செல்போனில் படம் பிடிப்பது போன்றும் நடித்து காட்டினர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் இருந்த ஒருவர் மட்டும் அவசர ஊர்திக்கு தகவல் கொடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து மருத்துவமனையில் அனுமதிப்பது போன்று செய்முறை விளக்கம் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை உறைவிட மருத்துவர் சைலஸ் ஜெபமணி, அவசர சிகிச்சை பிரிவுத்துறை தலைவர் ராஜவேல் முருகன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் 3 வாலிபர்கள் செல்போனில் பேசிக் கொண்டு குடிபோதையில் வந்து விபத்து ஏற்படுவது போலவும் அவர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போலவும் நடித்து காட்டினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூறுகையில்,
தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் மட்டும் 344 பேர் விபத்தில் பலியாகி உள்ளதாகவும் இந்த ஆண்டு இதுவரை 278 பேர் விபத்தில் பலியாகி இருப்பதாகவும் கூறினார். மேலும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சாலைகளில் செல்லும் போது போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வாகன ஓட்டிகள் 2 பேரும் அந்த காயப்பட்டவரை பாதிக்காம இங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காயப்பட்டவர்களுக்கு வந்து உடனடி பொதுமக்கள் கைப்பற்றப்பட்டு இந்த நேரம் ஒருத்தர் வந்து 108க்காக கால் பண்றாங்க. ஆனா அது வரைக்கும் அவருக்கான ரத்த போக்கும் அவர் வழியில குடிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இருக்கு. யாருமே முன் வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் வராங்க. அவங்ககிட்ட முதல்வரைக்கான தூத்துக்குடி நகரத்தில் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சார்பாக மற்றும் காவல்துறை சார்பாக இன்றைக்கு ஒரு செயல்முறை விளக்கம், அதாவது ஒரு விபத்து நடந்தால் என்ன மாதிரி நம்ம செய்யணும், உடனடி அவசர சிகிச்சைகள் என்ன செய்யணும், சொன்ன மாதிரி கோல்டன் ஹவர்ஸ் அந்த ஒரு மணி நேரம் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு நாம் என்னென்ன வழியெல்லாம் செய்யணும் அப்படின்றத வந்து ஒரு செய்முறை விளக்கமாக அருமையாக காட்டினார்கள். ஏனென்றால் விபத்து என்பது, சாலை விபத்து என்பது யாருக்கு வேணுமானாலும் ஏற்படலாம். பிச்சைக்காரிலிருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் யாருக்கு வேணுமானாலும் இந்த விபத்து ஏற்படும். அந்த விபத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வதுதான் இன்றைக்கு இந்த விளக்கம். அந்த ஒரு விழிப்புணர்வு, அதாவது விபத்தே நடக்கக்கூடாதுன்னா நம்ம சாலை விதிகளை வந்து கடைபிடிக்க வேண்டும். விபத்து நடந்தால் உடனடியாக அவர்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வது எப்படி என்பதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுபோல நம்ம மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 344 பேர் விபத்தில் வந்து இறந்துருக்காங்க ஒரு வருடம் முழுவதும். இதுவரை இந்த வருடம் வந்து 278 பேர் இறந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கு. பட் இருந்தாலும் இந்த விபத்துகள், இறப்புகளை குறைப்பதற்கு காவல்துறை சார்பாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதனால தான் பொதுமக்கள்கிட்ட கேட்கறது, 2 சக்கர வாகனத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். அதே மாதிரி 4 சக்கர வாகனம் காரில் போகும்போது சீட்டு பெல்ட் போகணும். இந்த 2 போட்டாலே 40% உயிரிழப்புகளை தடுத்து விடலாம் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாபநாசம், சேர்வலாறு ஆகிய அணைகள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நிரம்பி வருகிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து ஒரே நாளில் பாபநாசம் அணை 23 அடியும், சேர்வலாறு அணை 22 அடியும் உயர்ந்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாபநாசம், சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை 131.30 அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் அணைக்கு வினாடிக்கு 20,862 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 1915 கன அடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை 147 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,512 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 2,659 கன அடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் மணிமுத்தாறு அணையின் கொள்ளளவு 118 அடியாக உள்ள நிலையில் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 74.50 அடியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றியம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் அதிமுக 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றியம் முழுவதும் அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுகவின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருத்துறைப்பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் RGM பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு அனைத்து கிளைகளிலும் புதிய கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கினார். பின்னர் முப்பெரும் தலைவர்களின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் ஒன்றிய கழக அவைத்தலைவர் பாலதண்டாயுதம், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சீராளம், ஒன்றிய கழக பொருளாளர் வெற்றிவேல் மற்றும் வழக்கறிஞர் பரமசிவம், முருகேசன், மகளிர் அணி பொறுப்பாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய பொறுப்பாளர் போஸ் என்கிற கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியலூர் அருகே பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பழைய பேருந்து நிலையம் சேதமடைந்துள்ள நிலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பேருந்து நிலையத்தின் வரைபடத்தின் மூலம் பேருந்து நிலையத்தின் வடிவமைப்பு குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் விளக்கினர். அதனைத் தொடர்ந்து பேருந்து பயணிகள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கட்டப்படாதது குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், ஜெயங்கொண்டம் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இருக்கிற இடத்துக்காக கொடுத்துருக்காங்க சார். அவங்க டூவீலர் பார்க்கிங் ஃப்ரண்ட்ல வரணும் சார். கொஞ்சம் இடம் விட்டு டூவீலர் பார்க்கிங் ஃப்ரண்ட்ல வரணும். இதுக்குள்ள பஸ் பார்க்கிங் திருவாரூர் ரோட்டரி சங்கம் சார்பில் விதவைகள் மறுமண சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூரில் கணவரை இழந்த கைம்பெண்கள் மற்றும் சூழ்நிலை காரணமாக விவாகரத்து பெற்ற பெண்களின் வாழ்வு மீண்டும் மலர்ந்திட திருவாரூர் ரோட்டரி சங்கத்தின் தனித்துவ திட்டமான விதவைகள் மறுமண சந்திப்பு நிகழ்ச்சி 5வது முறையாக அதன் பொன்விழா ஆண்டில் நடைபெற்றது. திருவாரூர் வேலுடையார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விதவைகள் மறுமண சந்திப்பு நிகழ்ச்சியின் திட்ட தலைவர் ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார். பொன்விழா ஆண்டு தலைவர் தியாகபாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து நிகழ்வினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் 350 பேர் பயனடைந்தனர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருவாரூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் திட்ட செயலாளர் நடராஜன், சங்க செயலாளர் பொற்செழியன், பொருளாளர் ராஜவேல் மற்றும் திருவாரூர் ரோட்டரி சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விவாகரத்து பெற்றவர்கள் முறைப்படி எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அவரும் 50,000க்கு மேல இருந்தா 2 பேரும் ஈக்குவலா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பிள்ளை, தோழிய வெள்ளாளர், குழுவ வெள்ளாளர், முதலியார் இருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன.
சோழிங்கநல்லூர் அருகே அதிமுக 50வது ஆண்டு பொன்விழாவையொட்டி அக்கட்சியினர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிமுக பொன்விழாவை கொண்டாடும் விதமாக கல்லுக்குட்டை அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கந்தன் தலைமையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 184வது மேற்கு வட்ட செயலாளர் செந்தில் செய்திருந்த நிலையில் வடக்கு பகுதி செயலாளர் ஜானகிராமன், நாராயணன், வடக்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் கார்த்திக், வடக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் சுரேஷ் குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையை சேர்ந்த பள்ளி மாணவி திருக்குறளின் 10 அதிகாரத்தில் 100 குறள்களை 4 நிமிடம் 20 நொடிகளில் கூறி சாதனை படைத்துள்ளார். கோவை காந்தி பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் சிவசங்கரி. இவர் சிலம்பம், பாக்ஸிங் போன்ற விளையாட்டுகளில் மாநில அளவில் கலந்து கொண்டு சாதனை படைத்து வருகிறார். இந்நிலையில் தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்ட மாணவி சிவசங்கரி திருக்குறளின் அனைத்து குறட்பாக்களையும் வேகமாக கூறுவதில் தனித்திறமை கொண்டுள்ளார். திருக்குறள் உலகம் அகாடமியின் நிறுவனர் திருக்குறள் கணேசனிடம் பயிற்சி பெற்ற மாணவி சிவசங்கரி திருக்குறளின் 10 அதிகாரத்தில் உள்ள 100 குறள்களை 4 நிமிடம் 20 நொடிகளில் கூறி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் வேகமான வார்த்தை உச்சரிப்புடன் தெளிவாக குறள்களை கூறி சாதனை படைத்த மாணவி சிவசங்கரிக்கு நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்வில் மாணவி சிவசங்கரியின் தாய் மற்றும் தந்தை கலந்து கொண்டு மாணவியை உற்சாகப்படுத்தினர். என் பேர் ஈரா சிவசங்கரி. நான் 9ஆம் வகுப்பு பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்னைக்கு 16ஆம் தேதி நான் 100 திருக்குறளை 4 நிமிடம் 20 செகண்டில் பண்ணி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த 1330 குறளும் பண்ணணுங்கிறதா என் ஆசை. 1330 குறளும் பண்ணுவேன். அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அது இன்னைக்கு என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காரைக்காலில் அதிமுகவின் 50வது பொன்விழாவையொட்டி அக்கட்சியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவின் 50வது பொன்விழா ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். அதேபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக 50வது பொன்விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி அண்ணா தொழிற்சங்க கொடியை அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தரங்கம்பாடி அருகே பல்வேறு இடங்களில் அதிமுக பொன்விழா கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அதிமுகவின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நாடு முழுவதும் அதிமுகவினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட எடுத்துக்கட்டி, சங்கரன் பந்தல், திருக்கடையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் வி.ஜி. கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு அதிமுக கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் கட்சியின் 50வது ஆண்டு பொன்விழாவையொட்டி எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தலைமையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள அதிமுக சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
திமுகவின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு திருவாரூரில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் அதிமுக கட்சி சார்பில் கட்சியின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதில் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செய்து பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன், நகர அம்மா பேரவை செயலாளர் கலியபெருமாள் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.